அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், பல்வேறு விலை பட்டியல் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க ரெக்க பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம். முதல் கட்டமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். அனைத்து நபர்களும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் அவரவர் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உங்களோட ரேஷன் அட்டை இகேஒய்சி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். இதற்கு பிறகு வரக்கூடிய மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் கண்டிப்பாக இகேஒய்சி இல்லாத நபர்களுக்கு பொருட்கள் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இறந்தவர்கள் பெயரை நீக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ரேஷன் அட்டையில் இறந்தவர்கள் பெயரை கட்டாயம் நீக்கப்பட வேண்டும். ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அவரவர் கைரேகையை ரேஷன் கடை வாயிலாக பதிவு செய்ய வேண்டும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை மாற்றம் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை மாற்றம் ஏற்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் இதற்கான விலை பட்டியல் குறைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். பிஎம் கிசான் கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் 22வது தவணையாக அவருக்கு ரூபாய் 2000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் விவசாயிகள் கட்டாயம் இகேஒய்சி சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அவரவர் ஆதார் அட்டையை ரூபாய் 2000 பெறுவதற்கு கண்டிப்பாக அவர்கள் ஆதார் அட்டையும் வங்கி ஊழியர்களுக்கு கண்டிப்பாக அவரிடம் கொடுத்து இகேஒய்சி சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். உங்களோட ஆதார் கார்டை நீங்க பேங்க்ல போயிட்டு இணைக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு. வரக்கூடிய மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களோட பிஎஃப் கணக்குகள வரக்கூடிய பணங்கள நீங்க ஏடிஎம் வாயிலாகவோ, இல்ல யுபிஐ மூலமாகவோ டைரக்ட்டா நேரடியாக நீங்க பணம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதற்கு முன்பாக பல்வேறு சிக்கல்கள் இருந்த நிலையில் தற்போது ஊழியர்கள் அவசர தேவைக்காக பண பரிமாற்றம் இது கொண்டு வரப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ரயில் பயணிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. ரயில் போக்குவரத்து சார்ந்துள்ள பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்திய ரயில்வே அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இது நாள் வரை முன்பதிவு இல்லாத டிக்கெட்களை பெற பயனாளிகளுக்கு தற்போது யூடிஎஸ் செயலி அறிமுகம் படுத்தப்பட்டாங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் முழுமையாக இந்த செயலி பயன்படுத்தப்பட முடியாது என அறிவிக்கப்பட்டன. தற்போது மாற்றாக ரயில் ஒன் அப்படின்ற புதிய செயலி மூலமாக அனைவருக்கும் பெற்றுக்கொள்ள வகையில் தற்போது இந்த புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. நீங்க உங்களோட டிக்கெட்ட பதிவு செய்வதற்கு இந்த ரயில் ஒன் அப்படின்ற ஆப் மூலமாக நீங்க உங்களோட டிக்கெட்டை பதிவு செய்து கொள்ளலாம். ரயில் பயணிகள் தடையற்ற பயணத்திற்கு இந்த புதிய செயலி தரவிறக்கம் செய்யப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.